வாங்க நண்பர்களே, அன்பு வணக்கங்களுடன் மேஷ ராசிக்கான ராசி பலன்கள். இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். குறிப்பாக மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை பாதம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது, பொது பலன்கள், அதே போல் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இதே போல் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கார். அதே போல் தைரிய வீரஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், கேது லாபஸ்தானத்தில் சனி, ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரப்ப என்ன ஆகுனா, இந்த கிரகங்களை சார்ந்தே உங்களுக்கு பலன்கள் இருக்கும். உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கும் இந்த கிரகங்களுக்கும் சார்ந்து பலன்கள் எப்படி இருக்க போது, அதாவது பொது பலன்கள் எப்படி இருக்க போது, அதற்கான பரிகாரங்கள் என்ன, அதே போல் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஆட்சி செய்ய போகிறார் உங்கள் ராசி நட்சத்திரத்தில். இப்படி சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில். அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தடங்கல்களோ தடைகளோ எதுவுமே இந்த காலத்தில் வராது. அப்படி ஏதாவது சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து எரிய போறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இந்த வாரத்தில் உங்களுக்கான ராசி நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கான தடைகள் எல்லாமே நீங்கிட்டு நீங்கள் நினைச்சதை 100% நடத்த போறீங்க. அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கியம், இதுவரை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் நலம் மேலும் பெருக போது. உங்கள் உடல் சார்ந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. அதே போல் இப்படி உடல் ஆரோக்கியம் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு, நிலம், வாசல், அதே போல் வண்டி, வாகனம் இது பொறுத்தான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகளாக இருக்கும். அதே போல் இப்படி வர முடிவுகள் எல்லாமே ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இப்போ பிறக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், அதே போல் துணை, இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருந்த வருத்தங்களும் சுமைகளும் இப்போது நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வரப்போகுது. இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கோவப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கோபமெல்லாம் இப்போ குறைய போது. நீங்கள் ஒரு பண்பட்டவராக மாறி உங்களுக்கு எல்லாமே இந்த கால கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால உங்க வாழ்க்கையில கோபஸ்தாபங்கள் குறைய போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்படி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், நீங்கள் சேமித்து வச்சு அந்த செலவுகளை எப்படி பண்ணலாம், அதே போல் செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே யோசித்து செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதிலையும் உடல் அளவிலையும் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குழப்பங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்பயே இருக்குது. இப்பயே குழப்பமும் உருவாகும், அந்த குழப்பமும் ஈஸியாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெற்றோர் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது கொஞ்சம் தேவை. ஏன்னா உங்கள் ராசியை சார்ந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சில குறைகள் ஏற்படலாம். அதனால் அதற்கு முன்கூட்டியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலையோ இல்லை வேலையிலையோ இருக்கீங்களா, என்ன பண்ணுறோன்னா இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு சில சிக்கல்கள் வரலாம், திடீர்னு சிக்கல்கள் வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முன்கூட்டியே அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும், அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராது. கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆனால் வரவேண்டிய அளவுக்கான பணமும் செல்வம் வந்தே சேரும் அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் ஏதாவது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை
உங்கள் தொழிலையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வந்து உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளையோ இல்லை உங்களுக்கு கொடுத்த வேலைகளையோ அடுத்தவங்ககிட்ட கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருங்க. அவங்க இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறப்பையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்து இப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விலக்கி வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க இப்போ ஏதாவது எதிர்த்து பேசுனாங்களா அதை தவிர்க்கிறது நீங்கள் நல்லது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதிர்த்து பேசினா கூட அதில் வந்து எப்படி வந்து கொஞ்சம் நீங்களும் அவங்களும் ஸ்மூத்தாக போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி யோசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நன்மைகள் அதிகமாக வரும். அதே போல் உங்கள் கணவன் மனைவியிட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தால் வரலாம். அதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாக்குவாதங்கள் வந்தாலும் அந்த வாக்குவாதங்கள்னால உங்களுக்கு வந்து நன்மையே ஏற்பட போகுது. அதே போல் உங்கள் குழந்தைகள் அதே போல் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் பாசமாகவும் அன்பாகவும் பழகிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிரச்சனைகளுக்கு வரலாம், இல்லை அவங்களே அவங்களுக்கான பிரச்சனைகளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிற நேரத்துலையும் காலத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே போல் பெண்களாக இருந்தால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அதிகமான கோபங்கள் இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து எதையோ நீங்கள் மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரே பதட்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்கள் கருத்துக்களை யார்கிட்டயா சொல்கிறப்பையோ ஏதாவது வந்து கருத்துக்களை பேசுகிறப்பையோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே போல் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கான செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் இருக்கிறது நல்லது. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்போ இல்லை கல்வியிலையோ வந்து அப்பப்போ சிறு சிறு தடைகள் உருவாகலாம். அந்த தடைகளை நீங்கள் வந்து உங்களோட அறிவால் வந்து நீக்க போகிறீங்க. அதே போல் உங்களோட வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு இந்த காலத்தில் செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடவுள் வழிபாடு தான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு நன்மையை உண்டாக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுறப்ப என்னன்னா உங்களுக்கான நன்மைகள் இப்போ இருக்கிறதோட இன்னும் ஒரு 10-15% அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அலைச்சலும் அதே போல் திடீர் பண தேவை இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுறப்ப என்னாகுன்னா அதெல்லாம் உங்ககிட்டேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காக்கும் தெய்வமாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து துர்க்கை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த துர்க்கை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் தெய்வமாக வந்து உங்களை இந்த நேரத்தில் காக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான விரிவான பலன்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வாரத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்க அண்ணன் தம்பியோ இல்லை உங்கள் உறவினர்கிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பேசுறது நல்லது. ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் கூட பக்குவமாக பேசுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த பக்குவமாக பேசுனால உங்களுக்கு வந்து மேலும் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா வந்து முடியாமல் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதங்கள் தான் அதிகமாகும். அதே போல் உங்களுக்கு உதவிகளோ வழக்கில் முடிவோ உங்களுக்கு சாதகமாக வராதுன்னு சொல்ல முடியாது, சாதகமாக வரும். ஆனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் இழுபறியாகவே நீடிக்கும். இந்த மாதத்தில் அது வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் ஒரு இழுபறியான நிலைமையே நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கவலைகள் உங்களை வந்து சுற்றி வர மாதிரி காலமும் நேரமும் இருக்குது. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் உண்டாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி வந்து தடைகள் எல்லாமே பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் வரும்.
அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் பார்க்கலாம். பரணி நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஸ்வினி போலவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வந்து அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களாக இருந்தாலும் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி அளவுக்கு இருக்காமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்கணும் அப்படிங்கிற வீரியத்தோடு இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகளும் முன்னேற்றத்திற்கான தடைகளும் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட சமயோஜித புத்தியால் நீங்கள் தடுத்து அதில் வந்து நீங்கள் ஏற்றங்களை பெறலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்கவலைகள் வந்து உண்டாகும். ஆனால் உண்டாகின வேகத்திலேயே அது வந்து தளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வழக்கு போன்ற காரணங்கள் அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்டுக்கிட்டே இழுபறியாக இருக்கும். அது சீக்கிரம் முடியாது. அதே போல் வந்து ஏதாவது ஒரு வேலை விஷயமாக நீங்கள் வந்து வெளியூர் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் இருந்தாலும் அதற்கான அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 1ஆம் பாதத்திற்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரி நிலைமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்கிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா தான் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில சிக்கல்கள் உருவாக்கலாம். அந்த சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அப்படி யோசித்து செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தானாக சரியாயிடும். நீங்கள் பெருசாக அதற்கான சிரத்தைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நீங்கள் தொழில் நடத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சரக்குகளை கையாளுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. ஏன்னா சரக்குகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட கவனத்தை அதில் செலுத்துகிறப்ப என்ன ஆகுனா அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா வந்து உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கவலை உங்ககிட்ட வந்து அதிகமாக உண்டாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையோட நிறையா வேலைகள் வரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கான உங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். அதே போல் உங்கள் கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பற்றி பொருள்கள் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் காலமும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த கால நேரத்தில் நாவடக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை. நாவடக்கம் இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. நாவடக்கத்தினால நீங்கள் வந்து சில ஏற்றங்களை பெற போகிறீங்க. அதே போல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் துர்கை அம்மனை வழிபடுறது ரொம்பவே நல்லது. துர்கை அம்மனை மட்டும் இல்லாமல் அவரோட சிவனையும் சேர்த்து வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ நிறைய நன்மைகள் சொன்னோம் இல்லையா, இந்த நன்மைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் அலைச்சல்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகள் எல்லாமே இதனால் உங்களுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தெய்வத்தை வழங்குறப்போ தெய்வத்தோட ஆசியும் அருளும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே வந்து ஒரு சிறப்பான ஏற்றங்களை பெறணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தோடயே இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் அனைத்து ராசிகளுக்கான பலன்களையும் உடனுக்குடனே அதாவது மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. என்னதான் கிரக நிலைகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சிகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். அதே போல் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையை வைத்து அவரை வழிபடுறப்ப என்ன ஆகுனா கடவுள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் எப்போவுமே வந்து நல்லவங்களை சோதிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த சோதனையை கொடுக்குறாங்கன்னா வந்து அந்த சோதனை மூலயமா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போகிறாங்க. அதே போல் இந்த சோதனை உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சோதனைகள் பல பேருக்கு பல காலத்தில் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அவங்க முயற்சிகளால் அதில் வந்து மேலே வருவாங்கங்கிறதும் இன்னொரு நிதர்சனமான உண்மையாக இங்கே பார்க்கப்படுது. இதே போல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.